முதல் படை வீடான முருகன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து சொகுசு பேருந்து திருப்பரங்குன்றம் சொல்லி இருக்கும். அந்த பேருந்துலேருந்து நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம். ஆர்ச்சிலிருந்து பக்கத்தில் தான் ஸ்டாப்பு, அங்கே தான் இறக்கி விடுவாங்க. நம்ம ஆர்ச்சி வழியாக கோவிலுக்கு சென்றால் தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழியாக நம்ம வர்றோம். ஆர்ச்சி பக்கத்துலேயே ஒரு பழமையான விநாயகர் கோவில் இருக்குது. அந்த கோயிலையும் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். அந்த கோவிலிருந்து நேராக நம்ம சுவாமிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடதுபுறமாகவே ஒரு கருங்கல்லிலான ஒரு மயில் இருக்குதுங்க. ரொம்ப அழகிய தோற்றம், ரொம்ப பழமையான மயில். இந்த மயிலை வந்து நம்ம தான் பார்க்கணும். ஃபுல்லாக எல்லாமே இடது பக்கம் இருக்குது. அந்த மயில் பாருங்கள், வாயில் வந்து ஒரு புழுவை ஏதோ வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கருங்கல்லான அழகிய தோற்றம். அந்த மயில் தோகையெல்லாம் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கான்னு பாருங்கள். அடுத்து நம்ம அந்த மயில் வாகனத்தை பார்த்துட்டு நேராக உள்ளே வரோம். இப்போ இந்த வழியாக இப்போ ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்கள, அப்போ நம்ம நேராக வந்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு தான் நம்ம வருவோம். இப்போ இங்கேருந்து நேராக பார்க்கும்போது கோவிலோட அழகிய கோபுரம் தெரியுதுங்க. அதுக்கு பின்னாடி மலையும் தெரியுது. இங்கே போகிற வழியில் அருள்மிகு சொக்கநாதர் திருக்கோவில் இருக்குதுங்க. இப்போ நேராக நம்ம கோவில் நுழைவாயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நேராக நம்ம கோவிலுக்கு போகாமல் இந்த கோவிலுக்கு உண்டான குளத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கோவில் சுவாமி தரிசனம் பண்ண வரவங்க, வேண்டுதலுக்காக தலைமுடி இறக்க வரவங்க இந்த கோயிலை எடுத்துகிட்டு குளத்தில் குளிச்சுட்டு தான் வருவாங்க. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு தனி சன்னதியே ஒன்று இருக்குங்க. அங்கேயும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்த நேராக ஆறுமுக சுவாமி இந்த குளத்துக்கு நம்ம வந்திருக்கோம். வந்துட்டு இந்த குளக்கரையில் நம்ம குளிக்கலாட்டியும் சரி, ஒரு கைகால் மூஞ்சியாச்சும் நம்ம கழுவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம். நான் குளக்கரையில் கைகால் மூஞ்சி கழுவிக்கிட்டு இருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோவில். இங்கே பார்த்திங்கன்னா அந்த குளக்கரையிலேயே சுவாமிக்கு நிறையா தர்ப்பணம் பண்ணுறவங்க எல்லாமே இங்கே வந்து இந்த குளக்கரையிலேயே வந்து பார்ப்பாங்க. இது ரொம்ப பழமையான விநாயகர். அதோட குளக்கரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குளத்தில் வந்து யாரும் உள்ளே இறங்கி குளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அறநிலைத்துறையும் அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம், அதை கரெக்டாக அவங்க சொன்ன வரம்புக்கு பக்கத்துலேயே நம்ம அந்த படிக்கட்டு பக்கத்துலேயே இருந்து குளிக்கலாட்டியும் பரவாயில்ல, அந்த தீர்த்த தண்ணியை எடுத்து நம்ம மேலே தெளிச்சுக்கிறோம். அது பக்கத்தில் ஆறுமுக சுவாமி ஒரு கோவில் இருக்குது. அந்த ஆறுமுக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு அரச மரத்து பிள்ளையார் இருக்குது. இங்கே என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா, ஒரே கல்லில் பார்த்திங்கன்னா விநாயகரும் வேலும் பக்கத்தில் நாகர் இருக்காங்க. இதுதான் இங்கே சிறப்பு. பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார், வேலு நாகர் இருக்காங்க. இதை பார்த்துட்டு நேராக நம்ம சுவாமி தரிசனம் பண்ண திருப்பரங்குன்றம் உள்ள நுழைவாயில் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா வராகி அம்மன் அந்த கோவில்லையும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு ஒரு சிறப்பான தரிசனம் இருந்தது, பார்த்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பன்றி குட்டிகளுக்கு சிவபெருமானே வந்து பால் கொடுத்த படலம். அதை பக்கத்துலேயே வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த போர்டில் அதை சுவாமியை பற்றி வரலாறு இருக்குது. இதை பற்றியும் நான் தனிப்பட்டதாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். வராகி அம்மனா சிவபெருமானே பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்த படலம். அவரோட திருவிளையாடலில் இது ஒன்று. அதன் அருகிலே ரதி மன்மதனும் இருக்காங்க. அந்த கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்தாச்சு.
இன்னும் அடுத்து நாங்கள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு மலை மேலே ஏறி தரிசனம் பண்ணியிருக்கோம். நாங்கள் இது அடுத்தடுத்த வீடியோவிலையும் காமிக்கிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. என்றும் உங்களுடன் MS மீடியா, திண்டுக்கல் சின்னாலப்பட்டி. மச்சமுனி சித்தர் அந்த இடத்தையும் நல்லா பார்த்தோம். மச்சமுனி சித்தரையும் எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. இது பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில். அந்த மலைக்கு மேலே ஏறும்போது கீழேயே பார்த்திங்கன்னா காவல்துறை நம்மளோட பேர், ஆதார் கார்டு எல்லாமே வாங்கிக்கிடுவாங்க. கோவிலை பற்றிய ஒரு சுருக்கமான வீடியோ. அதன் பக்கத்திலே சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளும் ஜீவசமாதியும் இருக்குதுங்க. அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு மேலே சோமப்பா சித்தரையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா முருகன் கோவிலும் இருக்குதுங்க. அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டோம். அதன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.